நான்கு குழந்தைகள். இந்த குந்தி போஜ மன்னனுக்கு சுந்தர சந்தானமே கிடையாமல் போய்விட்டது. ஆகையால் குந்தமா தேவி அந்த குந்தி போஜ மன்னனானவன் சூரசேன மன்னனிடத்தில் சென்று, ஐயா, எனக்கு புத்திர சந்தானம் கிடையாது, எனக்கு இருக்கிற 4 பிள்ளைகளில் எனக்கு ஒரு பிள்ளை தத்துவ கொடு என்று கேட்க, நட்புக்கு இலக்கணம் குறைவாக போய்விடும் என்று சொல்லி சூரசேன மன்னனானவன் 4 பிள்ளை ராதை, பிரதை, சாந்தவதி, வசுதேவன் 4 பிள்ளைகளிலே முதல் பிள்ளையாக உள்ள கிரேனா என்ற பெண்ணை சீகாரம் எடுத்து வளர்த்து வந்தார். அப்படி அவர் வளர்த்து வரும் நாளிலே நீர்வளம், நிலவளம், குடிவளம் குன்றாத இருக்கக்கூடிய நாடு குடிபோஜ நாடு. அந்த வழியாக ஒரு நாள் தூர்வாச முனிவர் வந்தார். அந்த தூர்வாச முனிவர் ஆனப்பட்டவர் அங்கம் பழுதடைந்து விட்டது என்று 1 வருட காலம் தவம் செய்ய வேண்டும் என்று வந்தார். அப்படி அவர் வந்திருக்கும் வேளை எங்கு பார்த்தாலும் இந்த வளமான நாடு கிடைக்காமல் போய்விட்டது. குந்தி நாட்டை வந்தவுடனே இந்த நாடு மிக சோமமாக இருக்கிறது, இந்த நாட்டில் நாம் 1 வருடம் தவம் செய்து நம்முடைய அங்கப்படையை நீக்கிக் கொள்ளலாம் என்று வந்தார். தூர்வாசனானவனோ 7 முழம் கோபம் படைத்தவன், 22 நேத்திரம் படைத்தவன். பணிவிடை வேலை செய்து எவருமே லாபம் பெறவில்லை. அந்த தூர்வாசனுடைய சாபத்தை தான் பெற்றார்கள். அப்படி இருக்க தூர்வாசன் வந்து, புத்தி போதா, உங்கள் நாட்டில் சில காலம் தவம் செய்ய வேண்டும், எனக்கு பணிவிடை செய்ய ஒரு ஆள் வேண்டும் என்று தெரிவிக்க, அதற்கு மன்னனானவன் நானே வருகிறேன் சுவாமி என்று தெரிவித்தான். ஆனால் நீயோ அதற்கு சரி வரமாடியா, வயதானவன் அரசல், ஆனால் எனக்கு திருப்தியாக வேண்டும் என்று கேட்க மன்னன் மனம் குமரி நின்றான். அப்பொழுது இந்த குந்தி அம்மனானது ஓடி வந்து நான் செய்கிறேன் என்று 1 வருட காலம் பணிவிட வேலைக்காக செல்கிறது. அப்படி செல்லுகிற வேலையிலே அந்த பெண்ணானப்பட்டவள் கண்ணிமைக்கா முன்னரே தூர்வாசன் எதை நினைக்கிறாரோ அதை தவறாமல் பணிவிட வேலைக்கு கொடுத்து அந்த பணிவிட வேலையை பூர்த்தியாக முடிந்தது. அப்படி பூர்த்தி